ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்லி பாடணும். நாமம் சொல்ல வரவிட்டால் நல்லவரோடு சேரணும், நல்லவரோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும். ராமா 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 என்று நாமும் சொல்லி பாடணும், நாமும் சொல்லி பாடணும். நாமம் சொல்ல வரவிட்டால் நல்லவரோடு சேரணும், நல்லவரோடு சேரணும். ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று ராமாயணம் 38வது நாள். இன்று அழகிய காண்டம், சுந்தர காண்டம். அனுமனுக்கு சுந்தரன் என்ற இன்னொரு பெயர் உண்டு. சுந்தரன் என்றால் அழகன் என்று பெயர். இந்த அழகன் கடலை தாண்டி லங்கைக்கு செல்லும் அந்த அழகு காட்சிதான் சுந்தர காண்டம். அந்த லங்கையில் சென்று அவன் செய்யும் வேலைகள், அவருக்கு செய்யும் அந்த குறும்புகள், அவர் செய்யும் அந்த சேட்டைகள், அதெல்லாம் ஒரு குழந்தை செய்யும் சேட்டையை போலவே காணப்படும். ஆகவே இந்த அற்புதமான அந்த காட்சியை சுந்தர காண்டம் என்று பெயர் வைத்திருக்கிறார் வால்மீகி. அழகனுடைய காட்சி, அழகான காட்சி. அந்த அழகான காட்சியை கண்கொள்ளா காட்சி. அனுமனுடைய வீரம், சௌந்தரியம், பக்தி சௌந்தரியம், சீதையினுடைய குண சௌந்தரியம், இதெல்லாம் அடங்கியது சுந்தர காண்டம். அப்படிப்பட்ட சுந்தர காண்டத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம். இன்று மகேந்திர மலையில் தன்னுடைய சுயரூபத்தை, தன்னுடைய உருவத்தை பெரிதுபடுத்தி கொண்டே அனுமன் வீரமாக நின்றான். கடலை தாண்ட தயாராக அந்த இவனுடைய உருவம் உயர 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 பூமி பாரம் தாங்காமல் பூமி அப்படியே நெருங்குகிறது. அந்த பூமியினுடைய அந்த பாறை நெருங்கும் சத்தத்தை கண்டு பறவைகளெல்லாம் ஓலமிட்டு பறக்கின்றன. விலங்குகளெல்லாம் அப்படியே சிதறி ஓடுகிறது. அங்கே இந்த சத்தத்தை கேட்டு அங்கங்கு தியானம் செய்து கொண்டிருந்த முனிவர்களெல்லாம் பயந்து என்னது என்று நடுங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகேந்திர மலையிலிருந்து லங்கையை நோக்கி கடலுக்குள் தாவுகிறான் அனுமன். அதுதான் சுந்தர காண்டத்தினுடைய ஆரம்பம். அப்படி தாவி கடலில் செல்லும்போது அந்த சமுத்திர தேவன், ஆஹா, ஒரு மிகப்பெரிய பணி துவங்கிவிட்டது, ராமருடைய சேவை துவங்கிவிட்டது, அரக்கர்களுடைய அழிவுக்கு ஆரம்ப வேலை ஆரம்பமாகிவிட்டது, இந்த வேலைக்கு நாம் ஏதாவது உதவி செய்யணுமே என்று சமுத்திரராஜன் நினைக்கிறார். உடனே அரக்கர்களுக்கு பயந்து தன்னுடைய பாதாளத்தில், சமுத்திரத்தினுடைய பாதாளத்தில் போய் அடங்கியிருக்கும் மைனாகத்தை கூப்பிடுகிறார். ஏ மைனாகமே, எனக்குள் நீ வந்து பதுங்கி இருக்கிறாய். அரக்கர்களுடைய பயந்து, அவர்களுடைய அட்டூழியத்துக்கு பயந்து. ஆகவே நீ பயப்பட வேண்டாம். அரக்கர்களுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது, ஆரம்பமாகிவிட்டது. ஆகவே அப்படி அழிவு காலத்தை ஆரம்பிக்கும் அனுமன் இப்போது கடலை தாண்டி கொண்டிருக்கிறான். அவன் களைப்பாக போய்விடுவான். நீ சற்று மேலே போய் அவனுக்கு ஓய்வு கொடு என்று மைனாகத்துக்கு சமுத்திரராஜன் கட்டளையிடுகிறான். பாதாளத்தில் அடங்கியிருந்த மைனாகம் அப்படியே வேகமாக கடலிலிருந்து வெளிப்படுகிறது. அனுமன் பறந்து செல்லும்போது திடீரென்று அந்த மலைக்குன்று ஒன்று வந்து அவனை தடுக்கிறது. இவன் பறந்து போகும் வழியை தடுக்கிறது. இதை பார்த்தவுடன் அனுமனுக்கு சற்று கோபம் வருகிறது. நம் அன்னையை தேட வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம், இப்போ நம் மலை ஒன்று வந்து குறுக்கே நிற்கிறதே என்று அவனுக்கு கோபத்தோடு தன்னுடைய தோள் வலிமையால் மார்வால் ஒரு இடிக்கிறான். அந்த மைனாகம், அந்த மலை வந்து கொஞ்சம் அசைந்து
தடுமாறி மீண்டும் நிலைக்கு வருகிறது. மீண்டும் நிலைக்கு வந்தவுடன், ஏ அனுமனே, ஏன் நண்பனே, நான் உனக்கு எதிரி அல்ல, நான் உனக்கு நண்பன், உனக்கு உதவவே வந்திருக்கிறேன். நீ பறந்து செல்லும் இந்த வேளையில் சற்று என்மேல் அமர்ந்து இளைப்பாறிவிட்டு செல்லட்டும் என்று சமுத்திரராஜன் கட்டளையிட்டார். அந்த கட்டளைப்படி நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன், என் பேரில் கோபப்பட வேண்டாம் என்று மைனாகம் சொல்கிறது. அப்போது அனுமன் மனதில் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது, சந்தோஷம் தெரிகிறது. அனுமன் சொல்கிறான், நான் தெய்வ பணிக்காக, ராமம் பணிக்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு இப்போது ஓய்வில்லை. நான் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை எனக்கு ஓய்வில்லை, ஓய்வு வேண்டாம். ஆகவே நீங்கள் எனக்கு உதவி செய்யுமாறு இருந்தால் வழிவிடுங்கள், நான் செல்ல வேண்டும் என்கிறான். உன் பணி வெற்றியடைய வாழ்த்துகிறேன், சென்று வா என்று மைனாகம் விலகுகிறது. அப்போது மீண்டும் அனுமன் பறக்க ஆரம்பிக்கிறான். இதை தேவர்கள், கந்தர்வர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள். உண்மையாலுமே அனுமனுக்கு இவ்வளவு விவரம் இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது அவர்களுக்கு. உடனே சுரச்சை என்ற பாம்புகளுடைய தாயான சுரச்சியை அழைத்து, நீ அனுமனிடம் கொஞ்சம் விளையாடு, அவன் உண்மையாலுமே அவனிடம் வீரம் இருக்கிறதா, அவனுடன் வீர பராக்கிரம் இருக்கிறதா என்று நாங்கள் சோதித்து பார்க்க விரும்புகிறோம், நீ உதவி செய், உடனே அனுமனிடம் சற்று விளையாடு என்கிறார்கள். சுரஜை கடலிலிருந்து அப்படியே வேகமாக ஒரு பெரிய உருவமாக, மிகப்பெரிய உருவம் எடுத்து, வாயை கோர பல்களால் வாயை பிளந்து கொண்டு, கண்களில் தீப்பொறி அப்படியே தீ கொப்பளிக்கிற ஒரு தீப்பொறியோடு அனுமனை நோக்கி எதிரில் வந்து நிற்கிறது. அனுமன், யார் நீ, எதற்காக என்னை தடுக்கிறாய் என்கிறான். நான் உன்னை தடுக்க வந்திருக்கிறேன், உன்னை தடுக்க வரவில்லை, உன்னை சாப்பிட வந்திருக்கிறேன். வெகுநாள நான் பசியோடு இருக்கிறேன், இன்று நான் உன்னை சாப்பிட்டு பசியார விரும்புகிறேன் என்று அந்த சுரச்சை சொல்கிறது. என்னை உன்னால் சாப்பிட முடியாது, என் வழியில் நீ தலையிடாதே, நான் வேகமாக வெகு காரியத்துக்காக வெகு விரைவாக சென்று கொண்டிருக்கிறேன், என்னை தடை பண்ணாதே, தயவு செய்து வழிவிடு என்கிறான் அனுமன். முடியாது, என் வயிற்றுக்குள் நீ போய்விட்டுத்தான் செல்ல முடியும், ஆகவே நான் உன்னை விடமாட்டேன் என்கிறது. உடனே அனுமன் தன்னுடைய உருவத்தை பெருசாக்குகிறான். இந்த சுரட்சியும் தன்னுடைய உருவத்தை பெருசாக்கிறது. அப்படியே வாயை பிளக்கிறது, வானமே உள்ளே போகிற அளவுக்கு, பூமியே உள்ளே போகிற அளவுக்கு அப்படியே வாயை பிளக்குகிறது. இவன் அனுமன் தன்னுடைய உருவத்தை சிறுசாக்கி வேகமாக வாய்க்குள்ளே போய் வயிற்றை தொட்டுவிட்டு வேகமாக வெளியே வந்து விட்டான். வெளியே வந்து, சுரட்சையே, உன் விருப்பப்படி உன்னுடைய வயிற்றை தொட்டுவிட்டு வந்து விட்டேன், இப்போது என்னுடைய வழியை விடு என்கிறது. ஆஹா, நீ உண்மையாலுமே வீரமானவன், உன்னுடைய வீர பராக்கிரமத்தை சோதிக்கவே என்னை அனுப்பினார்கள் தேவர்களும் கந்தவர்களும், அதேபடி நானும் சோதித்தேன். அந்த சோதனையில் நீ வெற்றியடைந்து விட்டாய் அனுமன். நீ உன்னுடைய பணி வெல்க, உன்னுடைய செயல் வெல்க, உன்னுடைய செயல் தொடரட்டும், உன் பணி தொடரட்டும், என்னால் முடிந்த உதவியை நானும் செய்கிறேன், சென்று வா என்று அந்த சுரட்சை வழிவிடுகிறாள். அனுமன் மீண்டும் பறக்கிறான், மீண்டும் பறக்கிறான், பறந்து கொண்டே இருக்கிறான். அப்படி போகும்போது அவன் வேகம் சற்று குறைகிறது. யாரோ தன்னை இழுத்து பிடிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. சுற்றுமுற்றும் பார்க்கிறான், யாரும் இல்லை. திரும்பி பார்க்கிறான், தூரத்தில் ஒரு மிகப்பெரிய உருவம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த உருவம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறது, ஆனால் நம்மை எப்படி பிடிக்கிறாள் என்று இவன் யோசிக்கிறான். ஆனால் அந்த உருவம் என்ன செய்கிறது, அனுமன் மிகப்பெரிய அந்த கிட்ட ஏறத்தாழ ஒரு 30 யோஜனை உயரமும் 20 யோஜனை அகலமும் கொண்ட பெரிய உருவத்தோடு பறந்து கொண்டிருக்கிறான். அந்த உருவத்தினுடைய நிழல் கடலில் பல இடங்களில் நிழல் படுகிறது. அந்த கோர உருவம் என்ன செய்கிறது, அந்த உருவத்துக்கு பெயர் சிம்கை என்ற ஒரு அரக்கி. அவள் நினைத்தால் நினைத்த உருவம் எடுக்கக்கூடிய ஒரு அரக்கி. அவள் என்ன செய்கிறாள்,
அனுமனுடைய நிழலை பற்றி இழுக்கிறாள். அனுமனுடைய நிழலை பற்றி இழுக்கும்போது அனுமனுடைய வேகம் குறைகிறது. அவனை பற்றி இழுக்கக்கூடிய அந்த நிழலை இழுக்கும்போது அவனையே இழுக்கக்கூடிய ஒரு உணர்வு சக்தி அவனை ஆட்கொள்கிறது. அப்போது அனுமன் திரும்பி நிற்கிறான். அந்த கோர உருவம் முன்னாடி வருகிறது. ஏ குரங்கே, என்னை தாண்டி நான் அமர்ந்திருக்கும் போது என்னை மதிக்காமல் என்னை தாண்டி நீ சென்று கொண்டிருக்கிறாய். நான் உன்னை அழிக்கப் போகிறேன். நான் உன்னை இன்று சாப்பிட்டு பசியாரப் போகிறேன் என்கிறது. வேண்டாம், நான் வேற காரியத்துக்காக சென்று கொண்டிருக்கிறேன். என்னை தடுத்து இடைஞ்சல் செய்யாதே, என்னை விட்டுவிடு, நான் செல்கிறேன் என்கிறார். முடியாது, இன்று எனக்கு நீ ஒரு நல்ல விருந்தாளி என்று அந்த சிம்ஹியை சொல்கிறது. உடனே அனுமன் தன்னுடைய உருவத்தை பெருசாக்குகிறான். அதுவும் தன்னுடைய உருவத்தை பெருசாக்குகிறது. அனுமன் மிகப்பெரிய ஒரு உருவத்தை எடுக்கிறான். அதுவும் பெரிய உருவத்தை எடுத்து வாயை கோரப்பல்லை துள்ளுது. உடனே அனுமன் சிறிய உருவம் எடுத்து அந்த சிம்கைக்குள் உள்ளே செல்கிறான். அந்த அறைக்கு தன்னுடைய வாயை மூடி விடுகிறாள். வாயை மூடியவுடன் அனுமன் தன்னுடைய உருவத்தை பெருசாக்குகிறான். தன் உருவத்தை பெருசாக்கும் போது அந்த சிம்கையினுடைய உடம்பை பிளந்து கொண்டு வெளியே வருகிறான். அப்படியே அவள் அந்த கடலுக்குள்ளேயே மாண்டு சமுத்திரத்துக்குள் மறைந்து போனாள். இனி நமக்கு இடைஞ்சல் இல்லை என்று சொல்லி அனுமன் மீண்டும் கடல் நீரில் தாவுகிறான். தாவி இலங்கையில் வந்து குதிக்கிறார். மகேந்திரமலையிலிருந்து தாவி இலங்கை மண்ணில் கால் வைக்கிறான். அப்படி கால் வைக்கும்போது அவனுடைய கண்ணில் அந்த ஸ்ரீலங்காவினுடைய அந்த நகரம் அவன் கண்களுக்கு தெரிகிறது. அற்புதமான காட்சிகள் தெரிகிறது. அந்த இலங்கையினுடைய அந்த கட்டிடங்களையும் அந்த மாளிகைகளையும் பார்க்கிறான். மிக ஒரு அற்புதமாக இருக்கிறது. சரி, இந்த உருவத்தோடு நாம் லங்கைக்குள் போக முடியாது. போனால் யார் என்று கேட்பார்கள். நம் யார் கண்ணிலாவது பட்டுவிட்டால் நம் காரியம் கெட்டுவிடும். ஆகவே நாம் மறைந்திருந்து போக வேண்டும். அதுவும் பகலில் போகுவதை விட இரவில் போவது நல்லது என்று அவன் இரவுக்காக காத்திருக்கிறான். அந்த இரவும் வருகிறது. அப்போது சிறிய உருவமாக ஒரு கரடி உருவம் கொண்ட ஒரு சிறிய உருவம் எடுத்து அப்படியே நடக்கிறான் இலங்கை நகரத்தை நோக்கி. அப்போது நில் என்று ஒரு குரல் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறான். ஒரு அறைக்கு நின்று கொண்டிருக்கிறாள். நான் இந்த லங்காபுரி நகரத்தினுடைய மாதா. என்னை ரங்காதேவி என்பார்கள். ஸ்ரீ லங்காதேவி என்பார்கள். நான் இந்த நகரத்தின் லங்கையின் காவலாளி. என்னை மீறி ஒரு எறும்பு கூட இந்த பூமிக்குள் இந்த இலங்கைக்குள் நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது நீ ஒரு குரங்கு என்னை மீறி போகிறாயா? நீ எதற்காக போகிறாய் என்கிறான். அப்போது இந்த அனுமனும் அழகாக பதில் சொல்கிறான். நான் இந்த நகரத்தை பார்க்க வேண்டும். இந்த மாளிகையை ராவணனுடைய மாளிகைகளை பார்க்க வேண்டும். அவனுடைய அந்த அரண்மனையை பார்க்க வேண்டும். இந்த நகரத்து மக்களையெல்லாம் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் சுற்றி பார்ப்பதற்காக நான் வந்தேன். ஆகவே என்னை விட்டு விடுங்கள், நான் செல்கிறேன் என்கிறான். முடியாது, நீ இங்கிருந்து போக முடியாது. தயவு செய்து திரும்பிப்போ. இல்லையென்றால் என்னுடைய தாக்குதலுக்கு நீ தாங்க மாட்டாய், செத்து விடுவாய், போய்விடு. வேண்டாம் அம்மா, எதற்கு நீ ஒரு பெண்ணாக இருக்கிறாய்? என்னோடு எதற்கு மோதுகிறாய்? வேண்டாம் என்கிறான் அனுமன். அந்த பெண், நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நீ மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிறாயா என்று ஒரு குத்து விடுகிறாள் அனுமனை. அனுமனும் கொஞ்சம் திணறி விடுகிறான் அந்த அடியில். கீழே உழுகு போனவன் எட்டி காலை வைத்து எப்படியோ கீழே உழுவாகாமல் சமாளிச்சிருக்கிறான். சாமர்த்தியமாக திரும்பி, நானும் அமைதியாக போகலாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் நீயோ விடாப்புடியாக என்னோடு வம்பு செய்கிறாய். என்ன செய்வது? உன்னை பெண்ணாக பார்த்தே பெண்ணாக போய்விட்டாயே, உன்னை அடிக்கக்கூடாது என்று நினைத்தேன். ஆனாலும் நீ விடமாட்டேங்கிறாய். சரி, வாங்கிக்கொள் என்று வலது கையில் அடிக்கவில்லை, இடது கையால் ஒரு குத்து விட்டான். அந்த அறைக்கு
ஒரு ஒரு பெல்ட்டி அடித்துக்கொண்டு கீழே விழுந்தாள். கீழே விழுந்தவள் எழுந்து, அப்பா யாரப்பா நீ என்கிறாள். அப்போது நான் ராமருடைய பணிக்காக வந்திருக்கிறேன், சீதையை தேடி வந்திருக்கிறேன், ராமனுடைய தூதுவன், சீதை எங்கிருக்கிறார் என்று பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன், ஆகவே என்னை விட்டுவிடு என்கிறாள். அப்போது அவள் சொல்கிறாள், நான் இந்த லங்காதேவி, என்னை பிரம்மா இங்கே அனுப்பி வைத்தார் இந்த பூமியை பாதுகாப்பதற்காக. எவ்வளவு நாள் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், ஒரு குரங்கு உன்னை அடித்துவிடும், அப்போது உன்னுடைய காலம் முடிந்தது என்று நினைத்துக்கொள். அதற்கு பின்னாடி அரக்கர்களுடைய அழிவு காலம் தொடங்கிவிட்டது என்று நினைத்துக்கொள். அதற்கு மேல் நீ அங்கே காவல் புரிய வேண்டாம், வந்துவிடு என்று சொன்னார். ஆகவே அந்த காலம் நெருங்கிவிட்டது. உன்னுடைய அடியால் நான் உணர்ந்து விட்டேன். நான் செல்கிறேன் என்று அந்த உருவத்தை மாற்று அழகான பெண்ணாக நிற்கிறாள். நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் தேவலோகம் சென்று விட்டாள். அப்படி இலங்கையிலிருந்து அவள் தேவலோகம் சென்ற பின்னாடி அனுமன், இனி நம்மை யாரும் காணவில்லை, நாம் இனி நகரத்தை சுற்றி பார்க்கலாம் என்று சொல்லி தன்னுடைய உருவத்தை ஒரு பூனை சைஸில் சின்ன வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த இலங்கை நகருக்குள் செல்கிறார். இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் எந்த நல்ல காரியம் துவங்கினாலும் கூட நமக்கு 4 விதமான தடைகள் வரும். அது இந்த அனுமன் கடலை தாண்டும் இந்த 4 விஷயத்தில் வந்த தடைகளை நமக்கு உதாரணமாக சொல்வார்கள். நாம் ஒரு காரியம் செய்யலாம் என்று நினைத்தால் அதுக்கு நண்பர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி முட்டுக்கிட்ட இடுவார்கள். நல்லதும் சொல்வார்கள், கெட்டதும் சொல்வார்கள், செய்யும் என்று சொல்வார்கள், வேண்டாம் என்றும் சொல்வார்கள். இப்படி நண்பர்களால் உறவால் நமக்கு தடை வரும். 2வது இயற்கையான தடை வரும். அதுதான் இயற்கையான தடை வரும். நாம் கிளம்பும்போது நம்ம போகிறதுக்கு வாகனம் இல்லாமல் போகலாம், அல்லது மழை பெய்யலாம், அல்லது வெள்ளம் வரலாம். இப்படி இயற்கையில் ஏதாவது நமக்கு ஒரு தடை வரும். 3வது நம்ம செய்கிற காரியத்தை நேரடியாக எதிரிகள் மிரட்டுவார்கள், செய்யக்கூடாது செய் என்று. 4வது தெய்வம் நம்மை சோதிப்பதற்காக சில தடைகளை ஏற்படுத்தும். இப்படி 4 விதமான தடைகளையும் மீறி நாம் வெற்றியடைந்தால்தான் நம்மளுடைய பணி வெற்றியடையும். அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும். அதுபோல் இந்த மைனாகம் நமக்கு அனுமனுக்கு மைனாகம் தடை போட்டதைப் போல நமக்கு நண்பர்கள். 2வது இந்த சுரேச்சை தடை போட்டதைப் போல இயற்கை தான் சுரேச்சை. அனுமனுக்கு சுரேட்சையாக வந்தது நமக்கு இயற்கை. அனுமனுக்கு அந்த ஹிம்சிசை, அந்த அரக்கி, அதுபோல நம்மளுக்கு எதிரிகள், நேரடியாக தொழில் எதிரிகள். 4வது லங்கா தேவி, தெய்வம். நமக்கு தெய்வமும் நாம் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அதில் நாம் சரியாக இருக்கிறோமா, உறுதியாக இருக்கிறோமா என்பதற்காக தெய்வமும் சில சோதனை செய்யலாம். அப்படிப்பட்ட 4 விதமான தடைகள் வரும். இந்த 4ஐயும் கடந்தால்தான் நாம் நம் லட்சியத்தில் வெற்றியடைய முடியும். அதற்கு இந்த அனுமனுடைய அந்த கடலை தாண்டும் அந்த பணி நமக்கு ஒரு உதாரணம் என்று கூறி, நாளை 39வது நாள் அனுமனுடைய சுந்தரகாண்டம் என்ன செய்கிறது என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம பராணனே. ராம் ராம் ராம்.